நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரோட விலையும் ஜாஸ்தி, லலிதால மட்டும்தான் கம்மிங்கிற மாதிரி இருக்கே. நான் லலிதால தான் வாங்கணும்னு சொல்லல. எங்க எஸ்டிமேட் ஸ்லிப்பையும் நகை போட்டோவையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ஈஸியா வாங்கலாம் ஏசி. லைன் மியூஸ்லி சத்தான 5 வகை கிரெயின்ஸும் 27% லைன் டேட்ஸ், 20% ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் பாதாம் இருக்கு. லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். பிகின் டாக்கீஸ் மக்களுக்கு வணக்கம். யூத் படத்தினுடைய ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். கென் கருணாஸ் அண்ட் கேங் படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. முதல்ல படம் பற்றி சொல்லணும்னா அந்த ஜானரே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, ஒரு மீசை முறுக்கு படம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு சீன் வரும், அடுத்த ஒரு பாட்டு வரும், ஒரு சீன் வரும், அடுத்த ஒரு பாட்டு வரும், ஒரு சீன் அடுத்த பாட்டு, இது போயிட்டே இருந்துச்சு. இது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். கென் கருணாஸ் ஒரு நல்ல லான்ச் வந்து பண்ணியிருக்காரு. அவரே லான்ச் பண்ணியிருக்காரு. என்னென்னா இந்த சிம்பு தனுஷ் அவங்க தான் வந்து ஓவராலாக எல்லா கேட்டகரியும் எல்லா ஜனரும் பண்ணுவாங்க. எழுதுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க, பாடுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பெஸ்ட் டான்சர்ஸ் கூட. அந்த இடத்த வந்து இப்போ கென் கருணாஸ் வந்து நிரப்புறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிம்பு தனுஷிட்டு இருக்க குவாலிட்டிஸ் வந்து எந்த ஹீரோஸ்ட்டுமே இருக்காது. ஒரு ஓஜி இருக்கார் கமல்ஹாசன் அவர்கள், அவர் வந்து ஒரு ஓஜி. அதனால் அடுத்த தலைமுறையில் வந்து சிம்பு அண்ட் தனுஷ்க்கு அப்புறம் இப்போ கென் வந்து அந்த இடத்த நிரப்பணும், நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் யூத் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் கென் கருணாஸோடைய அம்மா வந்து அழுதுட்டு இருந்தாங்க, படம் எப்படி வருமோ வராதோ அப்படின்ட்டு. அந்த டவுட் வந்து படம் எடுக்கும் போதும் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லையும் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுன்னு போயிடுச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு காமெடி ட்ராமா அப்படின்னு சூப்பராக போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் கொஞ்சம் ஒரு லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எங்கே அப்படின்னா ஒரு லவ் ட்ராக் போகும். நீலோத்தி அந்த அனிஷ்மா அந்த கேரக்டர் அவங்களுக்கும் கென்னுக்கும் ஒரு லவ் ட்ராக் போயிட்டுருக்கும். அங்கே கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் நமக்கு தோணுச்சு. எங்கே அப்படின்னா நம்ம பார்த்த தமிழ் சினிமாவில் அந்த திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு லவ் சீன்ஸ் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது திரும்ப கொஞ்சம் வேறு ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணாங்க. அது பார்க்குற கொஞ்சம் போர் அடிச்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 1 hour தான் இருந்துச்சு. பரண்டு போயிட்டு இன்ட்ரோல் பிளாக் வந்து நல்லா ஹையாக நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயே நீங்கள் தூக்கி கொண்டு போனோம், அங்கே கொஞ்சம் கிராஃப் இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கரெக்டான ஒரு இன்ட்ரோல் பிளாக், கரெக்டான ஒரு கிளைமேக்ஸ் பிளாக், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து தேவதர்ஷினி அண்ட் சுராஜ். இவங்க 2 கேரக்டர் வந்து நீங்கள் எங்கேயுமே நடிக்கிற மாதிரிலாம் தெரியாது. தேவதர்ஷினி வந்து எப்பவுமே அந்த காஞ்சனா சீரீஸ்லாம் ஒரு மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க, கொஞ்சம் கிரிஞ்சாக லைட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அந்த மெச்சூர்டாக என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த மீட்டரில் இருக்கும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. சுராஜ் அவங்களும் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர். வீரதீர சூரன்லாம் வந்து ஒரு சிங்கிள் டேக் அடித்து நவுத்திட்டு போயிருப்பார். இங்கே வந்து அவருக்கான பெரிய ஸ்கோப் எங்கேயுமே கிடையாது. ஆனால் ஒரு 2 சீன் மட்டும் அவருக்கான ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட் இருக்கும், அதை வந்து கிளியராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் படத்தினுடைய ஹீரோ ஜிவி பிரகாஷ். கண்டிப்பாக கென் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜிவி தான் வந்து ஸ்டார்டிங் டைட்டில் கார்டுலேருந்து என் கிரெடிட்ஸ் வரைக்கும் அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அங்கே பேசுது. ஒரு ஆவரேஜ் சீன் ஒரு 50% ஒரு சீன் இருக்குன்னா ஜிவி வந்து ஒரு 200% தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அதாவது நீங்கள் இந்த கேப்டன் மில்லரில் வந்து ஒரு சேசிங் சீன் வரும், தனுஷ் வந்து போய்கிட்டு இருப்பார், அங்கே ஒரு பிஜிஎம் வரும், நீங்கள் கேட்கும்போது அப்படியே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது வந்து நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுவீங்க. கென்க்கு வந்து இவர் இவ்வளோ போட்டிருக்காரு, என்னடா ஒரு புது பையன் வராரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் வந்து என்னோடய எஃபர்ட் ஃபுல்லாமே இறக்குவேன் அப்படின்னு இறக்கியிருக்காரு. எங்கே சொல்லணும்னா காற்று வெளியிடை படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சீன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ரஹ்மான் சார் வந்து பீக்கில் தூக்கி நிப்பாட்டியிருப்பார். அது வந்து இங்கே ஜிவி பண்ணுறாரு, இந்த தலைமுறையில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீக் படத்துலையும் ஜிவியுடைய இசை தான் பேசிச்சு, யூத் படத்துலையும் ஜிவியுடைய இசை தான். ஏன்னா நீங்கள் இந்த மீசை முறுக்குடைய டெம்ப்ளேட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் அடுத்து ஒரு பாட்டு, ஒரு சீன் அடுத்து பாட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு இருக்கும். அந்த சப் ட்ராக் சின்ன ட்ராக்லாம் வரும், ஒரு 10 பாட்டுக்கு மேலே இருக்குது. ஜிவி வந்து உசுரை கொடுத்து போட்டிருக்காரு. இத்தனைக்கும் படத்துக்கு சம்பளம் எதுவும் வாங்கலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இருந்தாலுமே ஒரு புது கம்மருக்கு இந்த அளவுக்கு ஒரு மெனக்கெட்டு மியூசிக் போடணுமா அப்படின்னா நம்ம ஜிவி தான் நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து அந்த ஸ்பாட்டிஃபைல நம்பர் 1, யூடியூப்பில் நம்பர் 1 அது எல்லாமே வரும். அதை தாண்டி சில விருதுகளும் வந்து ஜிவிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து ஜிவி சப்போர்ட் பண்ணுவார், வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான். கென் கருணாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிம்பு அண்ட் தனுஷ்க்கு அப்புறம் அந்த டேலண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அவருடைய டான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 3rd சாங் நினைக்கிறேன் ஷோபி மாஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. தனுஷ் சிம்புவும் அந்த ஆரம்ப கட்டத்தில் 2000 அந்த பீக் டைமில் திருடா திருடி, மன்மதன் குத்து, அந்த டைமில் இவங்களுடைய டான்ஸ் எப்படி இருக்குமோ அது வந்து இங்கே இறக்குறாரு. நான் ஸ்டாப்பாக பாட்டு ஃபுல்லாக போகுது, கிளைமேக்ஸில் ஒரு 2 நிமிஷம் விடாமறாரு.
செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து அந்த ஒரு அந்த குறை இருக்குது. பெஸ்ட்டு டான்ஸர் அப்படின்னு வந்து யாருமே இப்போ கிடையாது. இருந்தவர் ஒருத்தர் போயிட்டார், வெளியே போயிட்டார். இருக்கிற ஒருத்தர் வந்து ஆடவே மாட்டுறாரு. சிம்பு வந்து கடந்த ஒரு 5 வருஷம் மேலே எந்த படத்துலையுமே ஆடலை. ஒரு 10 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கடைசியாக வாழு படத்தில் ஆடினாரு, இப்போ வரைக்கும் எங்கேயுமே ஆடலை. அதை வந்து கென் வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. படத்தில் சில குறைகள் இருக்குது தான். சில லேகான சீன்ஸ் இருக்குது, ரிப்பீட்டிவ் சீன்ஸ் இருக்குது. நான் நிறைய இந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன். என்னென்னா இந்த ரீல்ஸில் வர மாதிரிலாம் சில ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடையாது. நமக்கு ரிலேட்டபிளான கண்டென்ட்ஸ் தான் ஃபுல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்காக போய் பார்க்குறோம் அப்படின்னா, மச்சான் இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்குடா, உனக்கு நடந்திருக்குடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சில சீன்ஸே இருக்குது. தியேட்டரில் வந்து நம்ம போனோம்னா ஜாலியாக பார்க்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, படம் ஃபுல்லாக பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிட்டு லவ் பண்ணிட்டு படம் கிளைமேக்ஸில் வந்துட்டு வீட்டுக்காகவும் தனக்காகவும் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் எடுப்பார். இந்த டெம்ப்ளேட் வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் தான் இருக்கும். என்னென்னா டான், டிராகன், மீசைய முறுக்கு, லவ் டுடே அண்டு கென், யூத். லவ் டுடேவோட எஃபெக்ட் வந்து இதில் ரொம்பவே தெரியுது. அந்த எடிட் பேட்டர்ன் ஆகட்டும், இவருடைய அந்த ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், அந்த டான்ஸ் சீரீஸ் ஆகட்டும். பிரதீப் வந்து ஒரு செட் பண்ணியிருப்பார். ஒரு டென்ஷனான டைமில் பிரதீப் ஆக்டிங் எல்லாம் வெளியே கொண்டு வருவார். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து அவருடைய அந்த அழுகிற டெம்ப்ளேட்டு, கிளைமேக்ஸில் வந்து அவங்க அம்மா சென்டிமெண்ட்டு, இந்த லவ் டுடே பேட்டர்ன் அப்படியே இங்கே கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த எடிட் ஃபீலில் வந்து நிறைய தோணுச்சு. அந்த டெக்ஸ்ட்டு கலரிங்கில் போடுறதாகட்டும், டெக்ஸ்ட்டு அந்த எடிட் பேட்டர்னே வந்து லவ் டுடே டெம்ப்ளேட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். பிஆர் பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயராக ஒரு படம் எடுக்கிறாரு, அதுவும் வந்து நல்லா ஹிட் ஆகுது அப்படிங்கிறது. படத்தில் வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு குறைகள் இல்லை, சின்ன சின்ன லேக்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூத் வந்து ஒரு அடுத்த மீசை முறுக்கு, அடுத்த லவ் டுடே அந்த வரிசையில் வந்து இருக்குது. ஏன்னா இந்த 2 படத்தை சொல்கிறேன் அப்படின்னா, மீசை முறுக்கு, லவ் டுடே இந்த 2 படங்களையும் வந்து ஒரு டெபியூட்டன்ஸ்க்கான ஒரு லான்ச் பண்ணுறாங்க. அவங்களே டைரக்ட் பண்ணி அவங்களே வந்து உள்ளே வராங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அதுக்கான ஓப்பனிங், மீசை முறுக்கான ஓப்பனிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. தமிழகம் எங்கும் ஹிப்ஹாப் தமிழோடைய ரசிகர்கள் எல்லாமே போனாங்க, செம்ம ஹிட்டு. ஆனால் லவ் டுடேக்கு வந்து அப்படியே வேறு ட்ரைலர்லேயே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அதுக்கான ஓப்பனிங் இருக்குது. யூத் படத்துக்கு வந்து ஜிவி அண்ட் ட்ரைலர் கட், இந்த படம் செம்ம ஹிட்டு அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கு, நீங்கள் தேட்டரில் பாருங்கள். எங்கேயும் வந்து பெரிய குறைகள் இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஹீரோ வந்து வராரு. 2K கிட்ஸுக்காக ஜென்சிலேருந்து ஒரு டைரக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு. அந்த கென் அண்ட் கேங், அந்த டிரெக்டர்ஸ் கேங், கோ டைரக்டர் அண்ட் டிரெக்டர்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. கென் வந்து ஒரு அடுத்த பிஆர் லெவலில் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். இந்த படம் ஒரு 3.5 ரேட்டிங்கில் வந்து நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ நம்ம தேட்டருக்கு போகிறோம், ஜாலியாக ஒரு படம் பாட்டு வரோம் அப்படின்னா யூத் படத்துக்கு போய் பாருங்கள். தொடர்ந்து ரிவ்யூக்கள், இன்டர்வியூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.